கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா இந்த ரொம்ப சிம்பிளான விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண வச்ச எம்ப்ளாய்ட்ட இருந்து பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க, கம்பெனி சைட்ல இருந்து பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அது இல்லாத எம்ப்ளாய் வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நான் வந்து வாலண்டியரா பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் வாலண்டரி பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தரேன். ஒரு 3000 ரூபாய் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணி கண்ணுக்கே தெரியாம ஒரு 10 lakh ரூபீஸை ஈஸியா உங்களால விபிஎஃப் மூலியமா சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மந்த்லி விபிஎஃப்ல வந்து ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விபிஎஃப் ஓட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8.1% அண்ட் டியூரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 15 years to 50 years. அண்ட் இந்த கால்குலேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 years கழிச்சு 10 lakh ரொம்ப ஈஸியா சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இதுல உள்ள ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5,40,000 தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு டோட்டல் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 10,64,000. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை ஃப்ரம் மணிகண்டன்.